الله أكبر. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم لا سهل إلا ما جعلته سهلا، أنت تجعل الحزن سهلا إذا شئت يا أرحم الراحمين. اللهم إنا ضعفاء وقضي في رضاك ضعفنا وخذل الخير بنواسينا. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயா. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோரையும் கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், இவர்களுக்கு மறைமுகமான உதவியை செய்வாயா. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய கவலைகளை துன்பங்களை போக்கிடுவாயா. யா அல்லாஹ், மறைமுகமான உதவியை செய்வாயா. என்னோட தொழில பறக்கச் செய்வாயா. என்னோட விவசாயத்துல பறக்கச் செய்வாயா. யா அல்லாஹ், கடன்ல இருந்து எங்களை பாதுகாப்பாயா. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயா. அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹஜ் உம்ராவை நசீபாக்குவாயா. எங்களோட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி தருவாயா. குழந்தைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்தவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வாயா. உயிர் வாழக்கூடியவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கை தருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகளை பேண் நடக்க கிருபை செய்வாயா. இந்த மஸ்ஜிதை ஒரு முன்மாதிரியான ஒற்றுமையுள்ள முன்மாதிரியான மஸ்ஜிதா ஆக்கி தருவாயா. ஸல்லல்லாஹு அலைஹி சய்யிதுனா முஹம்மது வ அலிஹி. கண்ணியமானவர்களே, உங்களை எல்லாம் பார்க்கல சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நான் பேசினதுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு போவோமா? இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக சுன்னத்தை தொழுதுட்டு தான் நாங்க போகணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம்தான் இப்படியான ஒரு மஸ்ஜிதை தந்திருக்கு. மஸ்ஜிதுகள் இல்லாத ஊருக்கு போயிட்டு பார்த்தா அதுல பொறுமதி தெரியும். 2018 நான் ஸ்பெயினுக்கு போயிட்டு இருந்தேன். ஜமாத்துல போயிருந்தேன். 2018 போயிட்டு பார்த்தா மிக பரிதாபம். எங்களுக்கு ஒரு மஸ்ஜித் கிடைச்சிச்சு. அது இவ்வளவுதான் இருக்கும். இந்த அளவு இருக்கும். 1 2 3 4 இந்த 4 சஃபோ இவ்வளவுதான் மஸ்ஜித். ஒரு 10 பிள்ளைகள் ஓத வருவாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கும் இருக்கிறது. ஸ்பெயின்ல உள்ள மஸ்ஜிதுகள் அதிகமான சர்ச் ஆக மாறிடுச்சு. ஆயிரக்கணக்கான மஸ்ஜிதுகள் இருந்தும் ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அந்த ஊர் ஆகிச்சு என்பது பல 100 வருடங்கள் ஆட்சி செஞ்சும் முஸ்லிம்கள் இப்படி மாறப்பட்டது என்பது அது வரலாறு. படிச்சு பாருங்க. இது மிச்சம் தெளிவாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த மஸ்ஜிதுகளுக்கு ஷுக்ர் செய்யும். எப்போ ஒரு வீடை மூடி வைப்பீங்களோ அது பாலடைஞ்ச வீடுன்னு சொல்லப்படும். மஸ்ஜிதை மூடி வச்சா அப்படிதான் நடக்கும். மஸ்ஜிது அலங்காரம், மஸ்ஜிதுடைய தேவைதான் இந்த காப்பட் ஃபேன் எல்லாம். ஆனா இதை மட்டும் கொண்டு மஸ்ஜித் நிரம்பாது. மஸ்ஜித் எதை கொண்டு சிறப்பாகும் என்று சொன்னா அதுல அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்கும், குர்ஆன் ஓதல் இருக்கும், அதுல இல்மு கற்றுக்கொள்ளப்படணும், தாலீமுடைய மஜ்லிஸ்கள் நடக்கும், அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தவர்கள் உலகம் எல்லாம் போகணும். இதை கொண்டுதான் ஒரு மஸ்ஜித் சிறப்பாகும். மஸ்ஜித் இல்லை என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மசாஜிதுஹும் ஆமிரத்துன் ஹராபும் மினல் ஹுதா. மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கும், ஆனா ஹிதாயத்துடைய ஒளியை விட்டு அது காலியாக. நான் ஜும்மால சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஈமான படிக்க மஸ்ஜிதோடு தொடர்பாக வேண்டும், இல்ம படிக்க உலமாக்களோடு தொடர்பாக வேண்டும். அதே நேரத்தில் அஹ்லாக்க கொண்டு வர்றதுக்கு, அது இஹ்லாஸ கொண்டு வர்றதுக்கு ஆக பொறுமதியானதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில போறது. பல மக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல அஹ்லாக்கள் சீராகும். அதனால் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், உலமாக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க, தாய்கள் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிங்க. இந்த ஊர்ல நான் ஒரு அன்னளவாக சொல்கிறேன், போய் பார்த்தது கேட்டது என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இந்த ஊரு
100க்கு 100 தொழுகையாளிகளாக மாறணும். தப்லீகுடைய வேலை எப்படி 100க்கு 100 தொழுகையாளிகளாக மாற்றுறது, அதுக்குண்டான முயற்சியில எல்லாரும் ஈடுபடுவோமா இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வரக்கூடிய இந்த ஜமாத்துகளுக்கு உதவியாக இருந்து அவர்களோட சேர்ந்து நாங்களும் வெளியாகி எங்களோட வாலிபர்கள் இந்த காலத்துல விதவிதமாக அடிக்ட்ஸ் ஆயிட்டு போறார்கள். இந்த வாலிபர்களுக்கு ஆக சிறந்த வழி மஸ்ஜிதோடு தொடர்பாக. வாலிபர்கள் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஓ லெவல் முடிச்சதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல், இந்த காலங்கள்ல அவர்கள் லீவுடைய காலத்துல நீண்ட வக்துகளுக்கு போகணும். இல்லைன்னா அவர்கள் ஒரு நாள் ஜமாத்துல போகணும். பெற்றோர்கள், தாய், தகப்பன், சகோதரர்கள், உலமாக்கள் சேர்ந்து இந்த வாலிபர்களை வழிநடத்தும் பொழுது எதிர்காலத்துல ஒரு சிறந்த சமூகமாக மாறும். அதுக்கு எல்லாரும் முயற்சி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ். 2வது வேண்டுகோள் மேலானவர்களே, அது என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு உம்மத்தாக இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம். ஒற்றுமை என்பதே அது அது ஆக முக்கியமான எங்கட கேடு. அதை நாங்க விட்டுட்டோம்னா எல்லாத்தையும் அழுந்துருவோம். ஒற்றுமை வராது விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் இல்லாம. விட்டு கொடுப்பு தேவை, மன்னிப்பு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால சஹாபாக்களை உருவாக்கின, மதீனால உருவாக்கினது அப்படிதான் செஞ்சாங்க. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். 2 பேருக்கு இடையில சண்டை. ஒரு யூதன், ஒரு சஹாபி. யூதன் யார பத்தி பேசுவாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசுவார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து பேசினார். சஹாபிக்கு கோபம் வந்துருச்சு, கன்னத்துல அரைஞ்சார். நீ நபி உங்க இதுபோல மூசாவை புகழ்ந்து பேசுறீங்க. இதை இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். 2 பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு நபி கிட்ட வந்தாங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? லா துஃபத்திலூனி அலா மூசா, என்ன நீங்க மூசாவை விட எனக்கு நல்லா தெரியும், ஆனா செய்யது உல்தி ஆதம், நான் ஆதமுடைய குழந்தைகள்ல ஆகப்பெரிய தலைவன் நான் செய்யதுல் அம்பியா, நபிமார்களுக்கு தலைவர் எனக்கு தெரியும். ஏண்ட உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா 120 சஃப்ல 80 சஃப் என்ற உம்மத்துக்கு தரப்போறான்னு தெரியும். என்ற உம்மத்து தான் சொர்க்கத்துக்கு முதல் போகும் என்றதும் தெரியும். அப்படி இருந்தும் கூட என்னைய நீங்க மூசாவை விட புகழ்ந்து பேசாதீங்க. நாங்க 2 பேரும் சகோதரர்கள் தான். அவர் அன்றைக்கு வாழ்ந்தார், நான் இன்றைக்கு வாழ்றேன். அவருக்கும் இடையில எனக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்க சண்டை பிடிக்கிறதுக்கோ விவாதிக்கிறதுக்கோ தர்க்கம் பேசுறதுக்கோ என்னையும் அவர்களை வச்சு கொண்டு சண்டை பிடிக்காதீங்க. மூசா விட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட என்ன புகழ்ந்து பேசாதீங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அதனால நான் அந்த ஜமாத், இந்த ஜமாத், அந்த கொள்கை, இந்த கொள்கை, இந்த அமைப்பு, அந்த அமைப்பு, அதெல்லாம் வானா. நாங்க ஒரு உம்மத்தாக வாழ்வோம். அதுக்கு விட்டு கொடுப்போம், மன்னிப்போட ஒருவருக்கொருவர் நல்லதை பரவிக்கொண்டு, நான் சொன்ன இந்த 4 விஷயத்துல யார் யார் இதுல ஈடுபட போறோம் கொஞ்சம் கையை தூக்குங்க. எல்லாரும் கையை தூக்குங்க. முதலாவது ஈமான படிப்போம், 2வது மார்க்கத்தை படிப்போம், 3வது அஹ்லாக்கை படிப்போம், 4வதாக நாங்க இஹ்லாஸோட வாழ்வோம். இந்த 2 அடையறதுக்கு அல்லாஹ்ட பாதையில போவோம். இந்த 2 அடையறதுக்கு மஸ்ஜிதோடைய உலமாக்களுடைய தொடர்புள்ளவர்களாக இருப்போம். ஒற்றுமையை கொண்டு வரத்துக்கு என்ன விலை கொடுத்திருந்தாலும் நாங்க இதுக்கு வேலை செய்வோம். மஸ்ஜிதுடைய தலைவர், உப தலைவர் இருக்கிறாங்களா? தலைவர் யாரு? வாங்க இங்க வாங்க. தலைவர், உப தலைவர்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க, ஒரு தரவு எடுங்க. ஊருக்கு புத்தகத்துல உட்காருங்க, நீங்க புத்தகத்துல உட்காரு, ஒரு தரவு எடுங்க. புத்தகத்தை கொண்டு வாங்க, இல்ல இருங்க, ஒரு தரவெடுங்க ஊருக்கு. அந்த தரவெடுங்க, பாருங்க எவ்வளவு வாலிபர்கள், எவ்வளவு தனவந்தர்கள், ஜகாத் எடுக்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கு தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இருக்கிறார். கூட்டு வந்து 2 நாள் வைங்க, அவர்களை வச்சு ஊட தரவெடுங்க. எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள், எத்தனை கஷ்டப்படக்கூடியவர்கள், இதெல்லாம் நீங்க எடுத்து அழகாக தொகுத்து ஊர்ல மக்களுக்கு சொல்லுங்க. இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்க பார்க்கணும் என்று சொன்னா கொழும்பு மினன் பள்ளிக்கு போங்க, லியாஸ் போர்ட்வேக்கு போங்க, அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க. கொழும்புல பல மஸ்ஜிதுகள் இந்த மஸ்ஜிதுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஒரு அழகான சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார். மஸ்ஜித் நிர்வாகிகள்
ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கோங்க, அடிங்க, தரவுகள் எல்லாம் எடுங்க, கொடுங்க ஒரு கம்ப்யூட்டரை இன்னைக்கு ஹதியாவாக மஸ்ஜித் வாங்க ஒரு கம்ப்யூட்டர். வாலிபர்களை எடுங்க, இந்த தொழிலுக்காக வேண்டி அவர்களை ஈடுபடுத்தி தரவிருக்க வேண்டும். யாரு மிச்ச கஷ்டத்தில் இருக்கிறார் என்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து சொன்னாரு. பல வருஷத்துக்கு 4-5 வருஷம் இருக்கும். என்ன ஜகாத் தொகை ஒன்று இருக்குது, ஆனா இந்த ஊர் இந்த கடுகன்னால இந்த இலுக்குவத்தை இந்த மஸ்ஜிதுல தான் கொடுக்கணும் என்று சொன்னார். நான் கண்டி ஒரு ஆலிமை கூப்பிட்டு அவருக்கு சொன்னேன், நீங்க இதை பொறுப்பெடுங்க. அவர் அழகாக 3 ஜும்மா நடத்தினார். சில தரவுகளை எடுக்கும்படி ஒவ்வொருத்தருக்கும் விநியோகிச்சார். இன்னைக்கு சொன்ன உடனே நாளைக்கு பணம் வந்துடாது, நாளைக்கு தலைவரையும் உங்க தலைவரையும் செக்ரட்டரியை வந்து பிடிக்காதீங்க, அப்படி வராது. ஒரு தரவு எடுங்க முதலாவது. அந்த தரவினூடாக பாருங்க எத்தனை வீடு, எத்தனை கஷ்டம் நஷ்டம். அப்ப இந்த ஊர்ல உள்ள தனவந்தர்களுக்கு மனம் வரும். என்ற ஊர்ல எப்படி எத்தனையோ பேர் ஒளிஞ்சிருப்பாங்க, அவனுக்கு தெரியாது. அதனால் கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை கருத்துக்கெடுத்து அல்லாஹ்வுக்காக ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் தாலா எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை மிக பாசத்தோடு எங்களுடைய ஜமீர் மௌலவி சாப் அவர்கள் என்னை வலியுறுத்தி தொடர்ச்சியாக எனக்கு இங்க வரணும் என்று இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்கு ஊர் மக்களுக்கு உங்களுக்கு நான் மிச்சம் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு உங்களை பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு ஊர் நினைவுக்கு வருது. நான் இப்ப டயர்ட் ஆகிட்டேன், எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பேசுவேன். மகரிப் அசருக்கு புறவும் பேசிட்டு நான் போக இருக்குது. உடம்பும் ராகத்தில் துவா செய்யுங்க. கண்ணியமான மக்களே, நான் ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தேன் இந்த கலுத்தர டிஸ்ட்ரிக்ட்ல. ஒரு 10-20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். ஒரு பிரச்சனை எனக்கு பேச சொன்னார்கள். நான் ஜும்மாவுக்கு புறம் பேசினேன். ஜும்மாவை 1 மணிக்கு முடிச்சுட்டு 1.5 மணி நேரம் நான் பேசினேன். 2:30 மணி வரைக்கும் ஒரு புள்ளையும் எழுப்பி போகிறது. ஏன்? இந்த மஸ்ஜிதோடு இருக்கிறது. இது தலைவர் அவர்களே, தலைவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய மக்கள் உங்களுக்கு அழகான செய்தியை தருகிறாங்க. ஒரு ஏலான்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப இது அடையாளம். யாரு மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர் ஈமான் உள்ளவர்கள் என்று சாட்சி சொல்றாங்க. இது அடையாளம். அப்ப நாங்க இதுக்கு செயல்படுறோம். அப்ப நான் சொன்ன பல விஷயங்கள் இதை தொகுத்து அழகுபடுத்தி நாங்க எல்லாரும் செயல்படுத்துவோமா? இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, எனக்கு உங்களை எல்லாத்துக்கும் சலாம் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா டயர்டா இருக்கிறேன். என்ன எல்லாத்துக்கும் கொடுத்தா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சலாம் சொல்றேன். நீங்க 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு வீடுகளுக்கு போயிட்டு உங்களோட மனைவி குடும்பத்தோட நாங்க பேசின இந்த விஷயத்த பரிமாறிக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. உள்ளம் மிச்ச சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும் பொழுது. ஒவ்வொரு மஸ்ஜிதும் இலங்கையில் இப்படிதான் உருவாகணும் என்று துவா செய்கிறேன். எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹ். வலைக்கும் சலாம். அவர்கள் அகில இலங்கை ஜமியத் உலமாவின் தலைவர் என்பதை கருத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதே நேரம் SLBC-யிலிருந்து இன்று ஒளிப்பதிவுக்காக சமூகத்தில் உள்ள பணி அவர்களுக்கும் கொண்டு, அடுத்ததாக இன்று அகில இலங்கை ஜமியத் உலமா மதவாக்கங்களின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற மீலாது நபி விழாவும் அதே நேரம் கௌரவ நிகழ்வும் பிற்பகல் 3:30 மணியிலிருந்து இஷா தொழுகை வரை 8 மணி வரை நடைபெற இருப்பதனால், பெண்கள் அரபு கல்லூரி நடைபெற இருப்பதனால் ஊரில் உள்ள சகல ஆட்களும் அதே போன்று வாழ்க்கைகள் செல்வதில் விசேடமாக மக்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை இந்த நிகழ்வு கலந்து கொள்வதற்காக. எனவே அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளில் பயன்படுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதோடு, இந்த நிகழ்விலே விசேட சொற்பொழிவாளராக கண்ணியத்திற்குரிய ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். எனவே அதிலேயும் கலந்து பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக, எதிர்காலத்தில் மதவாக்குளத்தில் அமான வங்கியின் கிளை ஒன்றை ஆரம்பிப்பது சம்பந்தமாக அதனுடைய சில அதிகாரிகள் எதிர்வருகின்ற 24ஆம் தேதி
புதன்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு இங்கு வாட்டியல் பிரஜாசாலாவிற்கு வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது. வியாபாரிகள், புத்திஜீவிகள், முக்கியஸ்தர்கள் அனைவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் ஒரு அறிவித்தல் கிராம சேவையாளர் மூலமாக கிடைத்திருக்கின்றது. 663A மதவாக்குளம், அதே போன்று 63B வெட்டிய கிராம சேவையாளர் பகுதிகளில் அஸ்வதிம கிடைக்காமல் மீள் பரிசீலனைக்காக விண்ணப்பித்தவர்கள் எதிர்வருகின்ற புதன்கிழமை காலை 9 மணிக்கு வெட்டிய கிராம சேவையாளர் காரியாலயத்திலும் அதே போன்று மதவாக்குளம் கிராம சேவையாளர் காரியாலயத்திலும் ஒன்று கூடுமாறு கிராம சேவையாளர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில பொது அறிவித்தல்கள், அதாவது வர்த்தக சங்கத்தின் மூலமாக விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல், எதிர்வருகின்ற காலங்களில் ஜும்மா தினத்தன்று முற்பகல் 11 மணியிலிருந்து வியாபார நிலையங்கள், கடைகள் என்பவற்றை மூடுவதற்கான ஒழுங்குகளையும், ஊரில் ஜனாசாக்கள் நிகழ்வும் போது ஆரம்பம் முதல், அதாவது வீட்டுல ஜனாசா எடுக்கின்ற நேரத்தில் இருந்து தொழுகை, நல்லடக்கம் என்பவை முடியும் வரை கடைகளை மூடி அதற்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, ஊரில் நடைபெறுகின்ற பொது நிகழ்வுகளின் போது ஊர் சட்டங்களையும் நிர்வாகத்தின் சட்டங்களையும் பேணி நடந்து கொள்ளுமாறும் அவர்களுடைய நிர்வாகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அதே போல இந்த சட்டம் பள்ளி வாயல்களில் பொதுவாக பேணப்பட்டு வருகின்ற ஒரு பொதுவான நடைமுறையாகவும் காணப்படுகின்றது. இவர்களது பொதுக்கூட்டம் எதிர்வருகின்ற 26/9/2025 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடம் வாட்டியல் சனசமூக நிலையம். இன்னும் ஒரு அறிவித்தல் ஷரஃபியா அரபு கல்லூரியில் இருந்து கிடைக்கப்பட்டுள்ள ஒரு அறிவித்தல், ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1-12 வரையிலே நடந்த நிகழ்வுகளுக்கும் அதே போன்று மீலாதுன் நபி விழா நிகழ்வுகளுக்கும் உதவிகள் வழங்கிய, அதே போன்று ஒத்துழைப்புகள் வழங்கிய உலமாக்கல், பள்ளிவாசல் நிர்வாக சபை மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று மிந்தியால பாத்திமத்து ஜஹரா அரபு கல்லூரிக்கு 2026 புதிய மாணவிகளை சேர்த்துக் கொள்வதற்காக விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. நேர்முக பரீட்சை எதிர்வருகின்ற 10ஆம் மாதம் 25-26ஆம் தேதிகளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்கள் விளம்பர பலகையில் போடப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு அறிவித்தல் விவசாய சங்கத்தினூடாக கிடைக்கப்பட்டது. 663B வெட்டிய வயல் விவசாயிகளுக்கான கூட்டம் 23/9/2025 காலை 9 மணிக்கு வாட்டியல் சனசமூக நிலையத்தில் நடைபெறும் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளதோடு, கம்மந்தளவை சிறுகுளம் பகுதிக்கான ஒரு கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.